السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நாம் தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற தலைப்பிலே ஷைத்தானை பற்றி, அவனுக்குரிய ஆற்றல் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் ஷைத்தான் என்ற வார்த்தை என்னென்ன அர்த்தங்களிலெல்லாம் புழங்கப்படுகிறது என்பதற்குரிய சான்றுகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம். நோய் ஷைத்தான் என்ற வார்த்தையால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தீய மனிதர்கள் அவர்கள் ஷைத்தான் என்ற வார்த்தையினால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷ ஜந்துக்கள் ஷைத்தான் என்ற வார்த்தையினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்குரிய சில சான்றுகளை நாம் பார்த்தோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இன்னும் பல விஷயங்கள் ஷைத்தான் என்ற வார்த்தையினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டது. எந்த அளவிற்கு அவர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவருடைய மனைவி மக்கள் கூட அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அன்பியா என்ற 23வது அத்தியாயத்திலே 83-84வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் அவர்கள் தனது இறைவனை பிரார்த்தித்து அழைத்தார்கள். அன்னி மஸ்ஸனிய லுர்ரு, இறைவா எனக்கு நோய் என்னை தீண்டிவிட்டது, எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து கொண்டு ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் லுர்ரின், அவருக்கு ஏற்பட்ட நோயை நாம் போக்கினோம். வஆத்தைனாஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரையும் அவருக்கு நாம் கொடுத்தோம். அவருக்கு ஏற்பட்ட நோயினால் குடும்பம் குட்டிகள் கூட என்ன செஞ்சிட்டாங்க, அவரை வெறுத்து போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் அவருடைய நோயையும் போக்கி அவருடைய குடும்பத்தினரையும் நாம் கொடுத்தோம். மிஸ்லஹும் ஆகும், இன்னும் அதுபோன்று இன்னொரு மடங்கையும் நாம் கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, இது நம்முடைய அருளாகும். வذிக்ராதில் ஆபிதீன், வணக்கசாலிகளுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்திக்கிறார்கள்? இறைவா நோய் என்னை தீண்டி விட்டது, அவங்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது, நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை போக்கினான் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இதே விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சாத் என்ற அத்தியாயத்திலே 38வது அத்தியாயம் 41-42 இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 23ல் நோய் என்னை தீண்டி விட்டது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இதே துவாவை அல்லாஹ் என்னோட சொல்லி காட்டும் போது உதுகுர் அப்தனா அய்யூப், நம்முடைய அடியார் அய்யூபை நினைவூட்டுவீராக. இது நாதா ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனை அழைத்த போது அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பி நுசுபி வாதாப், இறைவா ஷைத்தான் எனக்கு வேதனையை கொண்டும் துன்பத்தை கொண்டும் என்னை தீண்டி விட்டான். 23வது அத்தியாயத்தில் தனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க.
அதே பிரார்த்தனையை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுகின்றான்? இறைவா, எனக்கு ஷைத்தான் வேதனையினாலும் துன்பத்தினாலும் என்னை தீண்டி விட்டான். அப்ப ஷைத்தான் தீண்டி விட்டான், ஷைத்தான் தின்ன அர்த்தம் கிடையாது. இந்த நோய் என்பது ஷைத்தான் என்ற வார்த்தையால் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் ஷைத்தான் என்ற வார்த்தையால் என்ன செய்யப்படும், குறிப்பிடப்படும். எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஷைத்தான் என்ன செய்து விட்டான், எனக்கு பாதிப்பை உண்டாக்கி விட்டான் என்றும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒரு துன்பத்தினால் நாம் வாடும் பொழுது அந்த நோய்க்கு ஷைத்தான் என்ற வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், உர்குல் பி ரிஜ்லிக், உன்னுடைய காலால் உதைப்பீராக. ஹாதா முகுத்தசலுன் பாரிதுன், இது அழகிய குளிக்கும் இடம். ஓ ஷராப், இது அழகிய குடிபானம் என்று அல்லாஹ் சொல்லி அவருடைய நோயை அல்லாஹ் போக்கியதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோயால் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு வசனத்தில் நோய் எனக்கு தீண்டி விட்டதுங்கிறாங்க, இன்னொரு வசனத்தில் ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று வருகிறது. அப்ப இது முரண்பாடு கிடையாது. அந்த நோய் என்பது எந்த வார்த்தையால் சொல்லப்படும், பொதுவாக ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நோய் உண்டாக்குற அதிகாரம் இருக்கு, நம்ம விளங்கிடக்கூடாது. நமக்கு இன்ப துன்பங்களை கொண்டு சோதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்பதற்கு எண்ணற்ற குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். இங்கே நாம் சுட்டி காட்டுவது இந்த நோய் என்பது ஷைத்தான் என்ற வார்த்தையாலும் என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் தங்கியிருந்த இடம் இருக்கு பாருங்க, அதிகமான தூசி மிக்க இடமா இருந்துச்சு. ஒரு நல்ல வேலையில் ஈடுபடுவதற்கு, ஒரு சத்தியத்தை அசத்தியவாதிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் தலையெல்லாம் என்ன செய்யணும், பயங்கரமாக தூசி கிளம்பக்கூடிய இடமா இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலையை இறக்கி வைக்கிறான். அந்த மலையின் மூலமாக சஹாபாக்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. அந்த முஸ்லீம்கள் இருந்த படைப்பகுதி இருக்கு பாருங்க, அது தூசி கிளம்பாம என்ன செய்யுது, ஒரு நல்ல ஒரு இடமா ஆகிவிடுகிறது. தூசி பயங்கரமா தூசி கிளம்பக்கூடிய இடமா இருந்தது அந்த மழையினால் அந்த தூசிகள் எல்லாம் என்ன செய்து விட்டது, அடங்கி விட்டது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இது யுகஷீக்கும் அந்நுஆஸ அமனத்தம் மின்ஹு, அல்லாஹ் தன்னிடமிருந்துள்ள நிம்மதியாக உங்களுக்கு ஒரு தூக்கத்தை சூழச் செய்தான். ஒரு தூக்கம் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சது, ஏற்பட்டது. வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைத்தான். லியு தஹீரக்கும் பிஹி, அந்த மழை நீரின் மூலம் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும். ஒரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது ஆரோக்கியத்தோடு வீரத்தோடு நிற்கணும்னு சொன்னோம்னா, ஒரு மழை பொழிந்து அந்த அசுத்தம் வியர்வை எல்லாம் இருக்கும் பொழுது மழை பொழிந்து அதில் உள்ள அசுத்தம்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் வயுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த வேதனையை அசுத்தத்தை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் அல்லாஹ் மலையை இறக்கி வைத்தான். இவங்க அல்லாஹ் மலையை இறக்கி வைத்து அந்த மலையினால் என்ன ஃபாய்தா கிடைச்சது, அந்த தூசிகள் கிளம்பிட்டு இருந்துச்சா இல்லைங்களா, அது கிளம்பாமல் அவர்களுக்கு ஒரு நன்மையாக அமைஞ்சது. அப்ப அந்த பாதிப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த மலையை இறக்கி வைத்து ஷைத்தானுடைய அசுத்தத்தை அல்லாஹ் போக்கினான். அப்ப நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு எது தொந்தரவா இருக்குமோ, நமக்கு எது தொல்லையாக இருக்குமோ, அது போன்ற விஷயங்கள் எதோட சேர்த்து சொல்லப்படும், ஷைத்தானோடு என்ன செய்யப்படும், சேர்த்து சொல்லப்படும். இந்த அடிப்படையை விளங்காத காரணத்தினால தான் ஷைத்தான் பைத்தியத்தை உண்டாக்குறான்னு சொன்னோம்னா, ஷைத்தானுக்கு என்ன செய்ய முடியும், மனநோய் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற தவறான ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள ஒரு விஷயத்தை ஷைத்தானுக்கு கொடுக்க வேண்டிய தவறான ஒரு கொள்கைக்கு போக வேண்டிய நிலைமை என்ன செய்து ஏற்படுகிறது. அதே போன்று மார்க்கத்தில் பல இடங்களில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், அந்த அல்லாஹ் மலையை இறக்கி வைத்து ஷைத்தானுடைய அசுத்தத்தை உங்களை விட்டும் போக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஹதீஸ்கள்லையும் அசுத்தமான விஷயங்கள், நமக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் ஷைத்தான் என்ற வார்த்தையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில 3295வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதா இஸ்தைகல உராஹு அஹதுக்கும் மின் மனாமிஹி, உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தால், நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது ஃபதவல்ல, அவர் ஒலு செய்தால்,
ஃபல் எஸ்தன்சிர், தன்னுடைய மூக்கை நன்றாக சீண்டி கொள்ளட்டும். நாசிக்கு நல்ல தண்ணி செலுத்தி நல்ல மூக்கை என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சிந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஃபஇன்ன ஷைத்தான எபீத்து அலா ஹைசூமத்திஹி, அவனுடைய மூக்கு தண்டிற்குள் ஷைத்தான் தங்கி இருக்கின்றான் அப்படின்னு நபி எல்லாம் சொல்கிறாங்க. மூக்கு தண்டிற்குள் இதை வந்து சில நாத்திகர்கள், கம்யூனிஸ்ட்வாதிகள் ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் புழங்கப்படுது என்பது கூட தெரியாமல் அவங்க கேலி பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் தூங்கி எஞ்சால் மூக்கை நல்லா சீந்துங்க, மூக்கும் தண்டிற்குள் ஷைத்தான் தங்கி இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய மூக்கு வந்து அழுக்குகளை அல்லாஹ் உள்ள எபித்தீலிய திசுக்கள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்ம சுவாசிக்கும் போது நிறைய அழுக்குகள் வந்து என்ன செய்யப்படுது, வடிகட்டப்படுகிறது. அப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நன்றாக மூக்கை சிந்தும் பொழுது நமக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சிடும், அதை விட்டு நம்ம சுத்தமாயிருவோம். நீங்கள் அந்த காலத்தில் பார்க்கலாம், ஓடமாசுன்னு ஒரு கொசுபத்தி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கு மாட்டி வைக்கிறது கிடையாது, ஒரு அட்டை மாதிரி ஒரு கொசுபத்தி இருக்கும். அந்த கொசுபத்தி எதில் வைப்பாங்க, சிம்னி விளக்குன்னு சொல்லுவாங்க. மண்ணெண்ணெய் விளக்கில் மேலே ஒரு சிம்னி வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேடை வச்சு அந்த ஓடமாசு பற்றி என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்போ அந்த வீடுகளில் நம்ம தூங்கி இருக்கும்போது காலையில் எஞ்சு நம்ம மூக்கில் இப்படி கையை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க, கருப்பாக இருக்கும். என்னன்னு சொன்னோம்னா நம்ம அந்த மாதிரி சுவாசிக்கும் பொழுது அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் உள்ள அந்த புகை உள்ளே போய் நம்ம மூக்குக்குள்ளே படியும். அப்போ நாம் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஓவராக சுவாசிப்போம், பல அழுக்குகள் படிந்திருக்கும். நாம் மூக்கை சீண்டும் பொழுது அந்த அசுத்தங்கள் என்ன செய்கிறது, வெளியேறுகிறது. அப்போ இந்த மாதிரி நம்முடைய எவையெல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களோ அந்த அசுத்தங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் தூங்கி எஞ்சால் மூக்கை நல்லா சிந்திருங்க, ஷைத்தான் உள்ளே இருப்பான் வெளியேறிடுவான். அப்போ ஷைத்தான் உள்ளே இருப்பான்னு அந்த இப்லீஸ் உள்ளே போய் இருக்க அர்த்தம் கிடையாது. நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படும், ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதுபோன்று சஹீஹுல் புகாரியில் 3289வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அத்தசாவுப்பு மின ஷைத்தான், கொட்டாவி என்பது ஷைத்தான்ங்கிறாங்க. ஃபைதா தசாப அஹதுக்கும் ஃபல் எருப்தகு மஸ்ததா, உங்களை ஒருவர் கொட்டாவி வந்தால் முடிந்த அளவுக்கு அதை என்ன செய்யட்டும், அடக்கி கொள்ளட்டும். ஃபஇன்ன அஹதக்கும் இதா கால ஹா லஹிக ஷைத்தான், ஹான்னு கொட்டாவி விட்டா ஷைத்தான் செய்கின்றான், சிரிக்கின்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று முஸ்லீமில் 5721வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது இதா தசாவப அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, உங்களை ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கொட்டாய் விட்டால் ஃபல் யக்ரிம் மஸ்ததா, அவர் தன்னால் முயன்ற அளவு என்ன செய்யட்டும், அவர் அதை தன்னுடைய பற்களை கடித்து கொள்ளட்டும். ஃபஇன்ன ஷைத்தான் எதுகுல், ஷைத்தான் உள்ளே போகிறான் அப்படின்னு நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அப்போது கொட்டாவிக்கும் ஷைத்தானுக்கு என்ன சம்பந்தம்? பொதுவாக இந்த கொட்டாய் விடுறோம் பாருங்க, இது நம்ம உடம்புக்கு வந்து ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது? முறையாக நாம் நம்முடைய மூளையில் வந்து ஆக்சிஜன் குறையும் பொழுது தான் நாம் என்ன செய்கிறோம், கொட்டாய் ஏற்படுது. அதிகமான ஆக்சிஜனுக்காண்டி வாயு வழியாக நம்ம என்ன செய்கிறோம், சுவாசிக்கிறோம். முறையாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மூக்கு வழியாக செல்லும் பொழுது தான், நாசி துவாரங்கள் வழியாக செல்லும் பொழுது தான் அதில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு நமக்கு தூய்மையான காற்று என்ன செய்யும், கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வாய் வழியாக சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று வந்து வடிகட்டாமல் என்ன செய்யுது, உள்ளே போகுது. நமக்கு அது பலவிதமான பாதிப்பு அதன் மூலம் என்ன செய்யலாம், உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் கொட்டாவி என்பது சோம்பலுக்குரிய ஒரு அடையாளம். நாம் சோம்பலாக இருக்கும் பொழுது வணக்க வழிபாடுகள் என்ன செய்யும், நமக்கு வந்து ஈடுபாடு குறையும். அது மாதிரி மற்ற விஷயங்கள் நம்ம ஈடுபாடு குறையும். அப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எவையெல்லாம் நமக்கு தீங்காக இருக்குமோ, நம்ம உடம்புக்கு கெடுதியை உண்டு பண்ணுமோ, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இஸ்லாம் தடுக்குது. கொட்டாய் வருதா, நீங்கள் அதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கொட்டாய் வந்து ஷைத்தான், அது நமக்கு என்ன இருக்குது, அதில் வந்து பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அபூதாவுதில் 184வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அதாவது ஆட்டு தொழுவத்தில் தொழலாமான்னு கேட்குறாங்க. ஆட்டு தொழுவத்தில் மனித செஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம். அடுத்து கேட்குறாங்க, ஒட்டக தொழுவத்தில் தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, லா து சல்லூஃபி மபாதிக்கில் இபில், ஒட்டக தொழுவத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தொழாதீர்கள். ஃப இன்னஹா மின ஷயாத்தீன், ஒட்டகம் வந்து ஷைத்தானுங்கிறாங்க. அப்போ ஒட்டகம் ஷைத்தானா நம்ம அந்த இப்லீஸ்ன்னு வணங்கிடக்கூடாது. அல்லாஹ்க்கு அடிபணியை மறுத்தானா இல்லையா, நம்ம உள்ளத்தில் தீய எண்ணங்களை போடுவாங்களா இல்லையா, அந்த இப்லீஸ்ன்னு விளங்கிடக்கூடாது. ஒட்டகம் ஷைத்தான்னா
ஒட்டகம் திடீர்னு நமக்கு என்ன செஞ்சிடும், அது பாதிப்பை உண்டாக்கணும். தொழுதுகிட்ட திடீர்னு என்ன செய்யும், வாயை வச்சு கடிச்சிடும், காலால் உதைத்து விடும். அந்த மாதிரி ஒரு தன்மை எதிர்த்து இருக்குது, ஒட்டகத்துக்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் ஒட்டக தொழாதீங்க, அது ஷைத்தான் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அது வந்து பாதிப்பை உண்டாக்கி விடும். அப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிராணிகளுக்கு என்ன பேர் சொல்லப்படுகிறது, ஷைத்தான் என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுபோன்று சஹீ முஸ்லிமில் 882வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது கல்புல் அஸ்வது ஷைத்தான், கருப்பு நாய் ஷைத்தானுங்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான கருப்பு நாய் வந்து ஷைத்தான். கருப்பு நாய் ஷைத்தான், ஷைத்தான் விளங்க அந்த இப்ளீஸ் புரிஞ்சிடக்கூடாது. அதனால் மக்களுக்கு என்ன இருந்துச்சு, பாதிப்பு இருந்த காரணத்தினால் அதை என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிராணிகள், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், இவையெல்லாம் ஷைத்தான் என்ற வார்த்தையால் என்ன செய்யப்படுகிறது, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிப்படை, இந்த அடிப்படை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஒரு பாவமான காரியம் செய்கிறோம், அந்த பாவமான காரியத்தினால ஒரு விளைவு ஏற்பட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த விளைவை வந்து ஷைத்தான் ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம தூங்குறோம், நமக்கு தூக்கத்தை தரக்கூடியவன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். தூக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யாது, கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நாம் உங்களுக்கு தூக்கத்தை என்ன செய்திருக்கின்றோம், நிம்மதியாக ஆக்கியிருக்கின்றோம். அது மாதிரி குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹீன மௌத்திஹா, ஒருத்தன் மௌத்தாகும் போதும் அவனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். வல்லதி லம் தமுத் ஃபி மனாமிஹா, மௌத்தாகாதவர்கள் தூங்குறாங்க, தூங்கக்கூடிய நிலையிலும் யார் உயிரை கைப்பற்றுறா, அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத்த, அல்லாஹ் யாருக்கு நிரந்தர மரணத்தை விதித்து விட்டானோ அவங்களுடைய உயிரை அல்லாஹ் கையில் வைத்துக் கொள்கிறான். வயுர்சிலுல்லதி வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலி முசம்மா, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று உள்ளவர்களை என்ன செய்கின்றான், குறிப்பிட்ட தவணை வரை அல்லாஹ் அனுப்புகின்றான். அப்போ நம்ம தூங்கும் போது நமக்கு தூக்கத்தை தர்றவன் யார் தான், அல்லாஹ் தான். அவன் தான் நம்ம ரூஹ் என்ன செய்யறான், கைப்பற்றுறான். மௌத்தாகும் போதும் நம்முடைய ரூஹ் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது, அது அவன் நிரந்தரமாக தன்னுடைய கண்ட்ரோலை வைத்துக் கொள்கிறான். தூங்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருந்தால் நம்ம ரூஹ் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், திரும்ப கொடுத்து விடுகின்றான். அது போன்று இன்னொரு நாம தூங்கும் போது ரசூலை சொல்லி தரக்கூடிய துவா பாருங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வகையா, இறைவா உன்னுடைய பெயரால் தான் நான் மரணிக்கவும் செய்கிறேன், மரணிக்க தூக்கம், நான் தூங்கவும் செய்கிறேன், வாகியா உயிர் பெறவும் செய்கிறேன். அப்போ இந்த தூக்கத்தை நமக்கு தரக்கூடியவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கஹ்ஃப் குகைவாசிகள் இருந்தால இல்லையா, அவங்க வந்து பல ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, தூங்குனாங்க. 18வது அத்தியாயத்தில் 11-12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலரபுனா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகளில் நாம் அடித்தோம், ஃபில் கஹ்ஃபி சினீன அததா, சில ஆண்டுகள், குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து அந்த குகையிலே அவருடைய செவிகளில் நாம் திரையை ஏற்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். செவிகளில் திரையை ஏற்படுத்த என்ன அர்த்தம், இப்போ ஒருத்தன் நிம்மதியாக தூங்கணும்னு வச்சுக்கிடுங்க, நம்ம தூங்குறோம், ஒரு சத்தம் கேட்டால் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஓசை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, டக்கு நாம் என்ன செஞ்சிடுவோம், கண் விழிச்சிடுவோம். அப்போ நம்ம தூங்காமல், அதாவது நம்ம தூங்கி கொண்டு நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வந்து எந்த விதமான சப்தம் வரக்கூடாது. அப்போ சப்தம் வராமல் இருக்குன்னா காதில் என்ன செய்யணும், அடைப்பை ஏற்படுத்தணும். அப்போ அந்த குகைவாசிகளை வந்து அல்லாஹ் நீண்ட காலம் தூங்க வச்சான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபலரபுனா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகளில் நாம் அடித்தோம், அவருடைய காதுகளில் நாம் திரையை ஏற்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஆயத்துக்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுது, தூக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குது, அல்லாஹ்க்கு தான் இருக்குது. இதை வேற யாரும் என்ன செய்ய முடியாது. இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கு, விளங்குறதுக்காண்டி ஒரு சில உதாரணம் சொல்லி காட்டுறேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில 1144வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் கேட்கப்படுகிறது, ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், மாசால நாயிமன் ஹத்தா அஸ்பக, சுபு அடைகிற வரைக்கும் சுபு தொழாமல் தூங்கிட்டே இருக்கிறான். இந்த ஆள் எப்படி ரசூலுல்லாஹ் கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, பால ஷைத்தான் ஃபி உதுனிஹி, அவனுடைய காதில் வந்து ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தூங்குறதுக்கு வந்து காதில் சப்தம் கேட்காம இருந்தால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். அதுவும் குகைவாசியில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுடைய காதுகளில் அடித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்கே வந்து தொழாமல் தூங்குறானா இல்லையா,
அவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? ஷைத்தான் அவனை தூங்க வைக்கின்றான் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு தீய காரியங்களை சொல்லும் பொழுது தொழாமல் தூங்குவது தீய காரியம். அந்த தீய காரியத்தை வந்து ஷைத்தானோட பொத்தாம் பொதுவாக என்ன செய்வாங்க, சம்பந்தப்படுத்தி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய ஆதாரங்கள் நான் சொல்லி காட்டுறோம். குரானில் வந்து எந்த ஒரு தீய காரியமாக இருந்தால் தீய காரியத்துடைய விளைவை பற்றி சொல்லும்போது அதை ஷைத்தான் செஞ்சான்னு சொல்லுவாங்க. நாம் என்ன விளங்கிடக்கூடாது? ஷைத்தானுக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு விளங்கிடக்கூடாது. இப்போ தொழாமல் தூங்கக்கூடியவனை ஷைத்தான் தூங்க வைக்கின்றான், ஷைத்தான் தான் அவன் காதில் சிறுநீர் கழிக்கின்றான் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனா நாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? அப்போ ஷைத்தானுக்கு தூங்க வைக்கிற ஆற்றல் இருக்கு புரிந்து கொள்ளக்கூடாது. தீய விஷயங்கள் பாவமான காரியங்கள் வந்து ஷைத்தானோடு என்ன செய்யப்படும், தொடர்பு படுத்தி சொல்லப்படும். அதே மாதிரி நமக்கு மறதியை தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தான். ஆனால் சில வசனங்களில் பாருங்க, தீய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த மறதி யாரோடு தொடர்பு படுத்தப்படும்? ஷைத்தானோடு தொடர்பு படுத்தப்படும். 12வது அத்தியாயத்தில் 42வது வசனம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நீண்ட காலம் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலுக்கு 2 பேர் வர்றாங்க. 2 பேருமே தண்டனை குற்றவாளிகள். ஒருவர் தண்டனைக்குரிய ஆள், இன்னொரு ஆள் வந்து தண்டனை இல்லாத ஆள், ஒரு குற்ற விஷயமா கைது பண்ணப்பட்டு வர்றாங்க. அப்போ அந்த 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் சொல்லி முடிச்ச உடனே அந்த 2 பேர்ல யாரு வந்து விடுதலை ஆவார்னு நினைக்கிறாங்களோ, 2 பேர்ல ஒரு ஆள் செய்யப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், இன்னொருவர் வந்து விடுதலை ஆவார். அந்த விடுதலை ஆகக்கூடிய ஆள்கிட்ட இப்னு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வகால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா, அந்த இருவரில் எவர் விடுதலை ஆவார் என்று அவர் நினைத்தாரோ அவருக்கு சொன்னார், வத்குர்னி இந்த ரப்பீக், நீ வந்து அரசர்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லுப்பா, நான் ரொம்ப காலமாக ஜெயிலில் கிடக்கிறேன், என்ன எதுன்னு விசாரிக்காமல் இருக்காரு, நீ அரசர்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் மறந்துடுறார். விடுதலை ஆனவுடனே திரும்ப அரசர்கிட்ட வந்து அவருக்கு பழைய மாதிரியே சாறு பிழிந்து கொடுக்கக்கூடிய வேலை கிடைத்து விடுகிறது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதை சொல்லிவிட்டாங்களோ அதை மறந்துடுறாரு. இப்போ அந்த அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபன்ஷாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, அரசனிடம் யூசுப் நபியை பற்றி நினைவூட்டுவதை ஷைத்தான் அவருக்கு மறக்கடித்து விட்டான். யார் விடுதலையானாரோ அவருக்கு வந்து ஷைத்தான் செஞ்சிட்டான், மறதியை ஏற்படுத்தி விட்டான். ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பில்அஸினீன், இன்னும் சில ஆண்டுகள் எங்க கிடந்தாரு, ஜெயிலில் கிடந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தில் என்ன வருது, ஷைத்தான் வந்து அவருக்கு மறதியை ஏற்படுத்தினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தானுக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறக்கூடாது. முக்கியமான விஷயங்கள்ல வந்து அதை நாம மறந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த செயல் யாரோடு செயல்படுது, தொடர்பு படுத்தி சொல்லப்படும், ஷைத்தானோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படும். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அது மாதிரி 18வது அத்தியாயத்தில் 63வது வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க தன்னோடு ஒருவரை அழைத்து கொண்டு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்க போறாங்க. அவங்க சந்திக்க போகக்கூடிய இடம், அவங்க ஒரு மீனை வச்சிருக்கிறாங்க. அந்த மீன் வந்து எந்த இடத்துல தப்பிச்சு போதோ அதுதான் அவங்க அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்க வேண்டிய இடம். அப்போ அது எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் இருப்பார்னு மூசா நபி சொல்லப்படுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உதவியாளரை அழைத்து கொண்டு அந்த மீனையும் சுமந்து கொண்டு சொல்கிறாங்க. செல்லும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த மீன் என்ன செஞ்சிடுது, அது தப்பிச்சு போய்விடுகிறது, உயிர் பெற்று தப்பித்து போய்விடுகிறது, தனக்கென்று ஒரு பாதையை கடலில் அமைத்து கொண்டு சென்று விடுகிறது. அப்போ இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, மறந்துடுறாங்க. அந்த எந்த இடத்துல அந்த நல்லடியாரை சந்திக்க வேண்டுமோ அதை மறந்து என்ன செய்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது மூசா நபிக்கு பசி ஏற்படுகிறது. அப்போ அந்த சாப்பாட்டை எடுப்பா அப்படிங்கிறாரு. பார்க்குறாங்க, மீனை காணும். அப்போ அந்த உதவியாளர் சொல்கிறாரு, கால அரைத்த இது ஆவைனா இதை சஹரத்தி, நாம் வந்து அந்த பாறையின் பக்கம் ஒதுங்கினோமா இல்லையா, ஓய்வெடுத்தோமா இல்லையா, அப்போ நீங்கள் கவனிக்கலையா, ஃபைன்னி நசீத்துல் ஹூத்த, நான் அந்த மீனை மறந்து விட்டேன். அந்த பாறையில் நம்ம ஓய்வு எடுக்கும்போது அந்த இறக்கி கீழே வைக்கிறாரு. அப்போ மீன் இருக்குதா இல்லையான்னு இவர் பார்க்கல. அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, அந்த சட்டியை வச்சுட்டு அப்படி போயிட்டாரு போல்றது. நான் அந்த மீனை மறந்து விட்டேன். ஒமா அன்சா நீஹு இல்லை ஷைத்தான், எனக்கு இதை மறக்க வைத்தவன் ஷைத்தான் தான் அப்படின்னு செய்றாரு. அந்த உதவியாளர் சொல்றாரு, ஒமா அன்சா நீஹு இல்லை ஷைத்தானும் அன் அது குரகு, நான் அதை நினைத்து பார்ப்பதை விட்டும் ஷைத்தான் எனக்கு மறக்க செய்து விட்டான். வத்தகத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா,
அது ஒரு ஆச்சரியமான முறையிலே கடலில் தனக்கு ஒரு பாதையை அமைத்து கொண்டது அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மீனை மறந்தாங்களா இல்லையா? இதை மறக்க வச்ச ஷைத்தான் சொல்லப்படுகிறது. நாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது, இந்த ஷைத்தானுக்கு நமக்கு மறக்க வைக்கிற சக்தி இருக்கு, விளங்கி கொள்ளக்கூடாது. பொதுவாக முக்கியமான விஷயங்களில் எதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டுமோ அதை நாம் மறந்து அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அந்த செயல் யாரோடு தொடர்புபடுத்தப்படும்? ஷைத்தானோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படும். ஆனால் நமக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடிய யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். 2வது அத்தியாயம் 106வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் நஅதி பி கைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா, அதை விட சிறந்ததையோ அது போன்றதையோ கொண்டு வருவோம். நல்ல விஷயமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு எது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குமோ அது அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லணும். நம்முடைய ஒரு பொடுபோக்கினால் ஒரு பாவத்தினால் விளைந்த ஒரு கேடாக இருக்கும் என்றால் அது யாரோடு தொடர்புபடுத்தப்படும்? ஷைத்தானோடு தொடர்புபடுத்தப்படும். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கு சொல்ற, நாம் சில வசனங்களை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால், இப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு மறக்க வைக்கிறான். மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மறதி எதற்காக? நன்மைக்காக. நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் அதை விட சிறந்த ஒன்றை என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைக்காக நமக்கு ஒரு விஷயத்தை ஒரு மறதி ஏற்படும் என்று சொன்னால் அது அல்லாஹ் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேடு மறதியினால் உண்டான்னு சொன்னோம்னா ஷைத்தானோ தொடர்புபடுத்தி சொல்லுவோம். ஆனால் ஷைத்தானுக்கு அந்த ஆற்றல் இருக்க வழங்கிடக்கூடாது. எல்லாமே விதிப்படி என்ன செய்யுது? அது நடக்குது. தீய விஷயங்கள் யாரோட தொடர்புபடுத்தப்படும்? ஷைத்தானோடு என்ன செய்யப்படும்? தொடர்பு படுத்தப்படும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 68வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வைதா ராய் தல்லதீன யஹூலூன ஃபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடியவளை கண்டால், பரிகாசம் செய்யக்கூடியவளை கண்டால், ஃபஅரில் அன்ஹும், அவர்களை புறக்கணிப்பீராக. மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் சபைகளை பார்க்கணும் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அதை புறக்கணிக்கணும். ஒரு சினிமா ஒரு இடத்துல டான்ஸ் நடக்குது, நாம் அந்த இடத்துக்கு போகிறது மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு சபை. அப்போ அந்த சபையை நாம் என்ன செஞ்சிடணும்? புறக்கணித்து வெளியேறிவிட வேண்டும். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவனுடைய வசனங்களை கேலியாக கருதக்கூடிய சபைகளை கண்டால் நீங்கள் அதை புறக்கணித்து விடுங்கள். எதுவரைக்கும்? ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடுகின்றவரை. இப்போ நாம் ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான சபையில் போய் உட்கார்ந்துட்டோம், ஷைத்தான் நம்மளை கெடுத்து உட்கார வச்சுட்டான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வஇம்மா யுன்சி என்னக்க ஷைத்தான், ஷைத்தான் உனக்கு அதை மறக்க செய்து விட்டால், ஃபலா தக்ஊது பஅத திக்ரா, உனக்கு ஞாபகம் வந்த பிறகு நீ அந்த சபையில் இருக்காதீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். மஅல் கௌமில் லாலிமின், உமக்கு நினைவுக்கு வந்த நாம் உட்கார்ந்திருக்கிற சபை மார்க்கத்துக்கு மாற்றமான சபை, இது பாவம் என்று தெரிந்த பிறகு அந்த அநியாயக்கார மக்களோடு நீங்கள் உட்காராதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவங்க ஷைத்தான் உனக்கு மறக்க செய்தான் வருது பாருங்க. நாம் என்ன விளங்கிடக்கூடாது? ஷைத்தான் நமக்கு மறதியை உண்டாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது அது யாரோடு தொடர்புபடுத்தப்படும்? ஷைத்தானோடு என்ன செய்யப்படும்? தொடர்புபடுத்தப்படும். அதே நேரத்தில் நல்ல விஷயமாக இருந்தால் அது நம்ம யாரோட தொடர்புபடுத்தி சொல்லுவோம்? அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி சொல்லுவோம். இப்போ சஹீஹுல் புகாரியில் 49வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று 2016வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை நமக்கு அறிவிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அது என்ன இரவும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யப்படுது? காட்டப்படுகிறது. அப்போ அறிவிக்கிறதுக்காண்டி வரும்போது 2 பேர் என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேர் சண்டை போடும்போது சமாதானம் பண்ணி ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு அது என்ன செய்யப்பட்டது? மறக்கடிக்கப்பட்டது. உன்சி துஹா, நான் அதை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நபிகள் சொல்லிட்டு, ஃபல் தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி ஃபில் வித்ர், கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகள் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. இந்த விஷயத்தில் கூட நம்ம சமூகம் என்ன செய்யுது? அந்த லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 நாட்கள் நாம் தொழ வேண்டும். குறைந்தது கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படை இரவுகளை தொழ வேண்டும். அதை 27ஆம் கிழமை தான் ஆக்கி அதை மக்கள் 27 இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய பாக்கியத்தை இழக்கக்கூடிய சமுதாயமாக இந்த ஆலிம் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க? தவறான கருத்தை சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ இங்கே மேட்ரு என்ன? ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் அறிவிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அறிவிக்கிறதுக்காண்டி வரும்போது 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்க. அல்லாஹ் எந்த இரவுன்னு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான்.
ரெண்டு பேரும் சண்டை போட்டவனே நான் அதை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நபிகள் நான் சொல்லிட்டு ருஃபியத் அது எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டது, மறக்க செய்யப்பட்டு விட்டது. அசா யகூன ஹைரல்லஹும் அது உங்களுக்கு நல்லது தான். அப்போ நமக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறதியாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அது நம்ம அல்லாஹ்வோட சேர சொல்லலாம். அல்லாஹ் நம்ம நன்மைக்காண்டி கடைசி 10 நாள் நம்ம தொழும் பொழுது நமக்கு 10 நாள் தொழுது நன்மை நமக்கு என்ன செஞ்சிருது, கிடைத்திருது. நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நாம் தொழுத பாக்கியத்தை அடைகின்றோம். லைலத்துல் கத்ர் நமக்கு என்ன செஞ்சிருது, கிடைத்து விடுகின்றது. 10 நாட்களில் நம்ம அதிகம் பாவ மன்னிப்பு நாம் என்ன செய்கின்றோம், தேடுகின்றோம். இப்படி நாம் சொல்ல முடியாத ஏராளமான பாக்கியங்கள் அதில் இருக்குது. அப்போ எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது உங்க நல்லதாக இருக்கும். அப்போ நன்மைக்காக ஒரு மறதி ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்வோட இணைத்து சொல்லப்படும். அதே நேரத்தில் ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அதை ஷைத்தானோடு தொடர்புபடுத்தப்படும். அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது, ஒரு பாவமான காரியம் ஷைத்தானோடு தொடர்புபடுத்தப்படும் போது ஷைத்தான் தான் அதை செஞ்சா நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அது பொதுவான ஒரு விஷயம். அதுபோன்று 28வது அத்தியாயத்தில் 15வது வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு இனத்தை சேர்ந்த ஒருவனுக்கும் அது ஃபிரௌனுடைய கோத்திரத்தை சேர்ந்த கிப்தியா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் சண்டை ஏற்படுது. அப்போ மூசா நபியுடைய இனத்தை சேர்ந்தவனை செய்கிறான், மூசா நபியை ஹெல்ப்பு கூப்பிடுறான், உதவி கூப்பிடுறான். இவர் இன வெறியில் என்ன செய்கிறாரு, அந்த ஃபிரௌனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவனை ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு. அவனுடைய கதை என்ன செஞ்சிருது, முடிஞ்சு போயிடுது. மூசா நபி ரொம்ப ஒரு வீரமிக்க ஒரு மனிதர். அப்போ தெரியுதாக நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டோமே, இன விரிதை நாம் செய்து விட்டோமே, ஒரு கொலையை செய்து விட்டோமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொல்ற கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய ஒரு செயல். இன்னஹு அதுவும் முலில்லும் முபீன், அவன் பகிரங்கமான விரோதி, வழிகெடுக்கக்கூடியவன் அப்படி மூசா நபி சொல்றாரு. மூசா நபி தான் கொன்னாரு, கொன்னுட்டு சொல்றாரு இது ஷைத்தானுடைய செயலுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நம்ம இறைவனுடைய கட்டளையை மறந்து ஒரு பாவமான காரியத்தை செஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த பாவத்தினால் விளைந்த விளைவை யாரோடு தொடர்புபடுத்தப்படும், ஷைத்தானோடு தொடர்புபடுத்தப்படும் என்பதை இந்த ஆதாரங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க. சொர்க்கத்தில் இருந்து அந்த ஒரு மரத்தை எல்லாம் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான். அந்த மரத்தை அவங்க ஷைத்தான் அவங்களோட தீய எண்ணங்களை போட்டு அந்த மரத்தை நெருங்கி சாப்பிட்டாங்க. இப்போ அவங்கள உலகத்துக்கு இறக்கி வச்சவன் யாரு, அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான். குல் நஹபித்து மின்ஹா ஜமியா, இங்கு நீங்கள் என்ன செஞ்சிடுங்க, இறங்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சா சொன்னான். அப்போ அந்த சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் தான் இறக்கி வச்சான், வெளியேற்றினான். ஆனால் குர்ஆன் சில இடங்கள் எப்படி சொல்கிறது, ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை சருக செய்து ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் எந்த சொர்க்கத்திலே இருந்தார்களோ அதிலிருந்து ஷைத்தான் வெளியேற்றினான் அப்படின்னு வருது. அப்போ நாம் என்ன புரிஞ்சிடக்கூடாது, ஷைத்தான் தான் என்ன செஞ்சான், அவங்க சொர்க்கத்தை விட்டு அவங்களை வெளியே பற்றி விட்டா புரிஞ்சிடக்கூடாது. ஒரு பாவமான காரியத்தை செய்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, கீழே இறங்கினாங்க. இறக்கி விட்டவன் யார் தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ஆனால் ஒரு பாவமான காரியத்தின் விளைவால் ஏற்பட்டதாக இருந்தால் அது எதனோடு தொடர்புபடுத்தப்படும், ஷைத்தானோடு என்ன செய்யப்படும், தொடர்புபடுத்தப்படும். நம்ம இவ்வளவு விஷயங்கள் எதற்காக நம்ம சொல்றோம்னா, இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் அந்த வட்டி தொடர்பான வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த ஆயத்துக்கு வாங்க. அல்லதீன ஏகுலூன ரிபா, எவர்கள் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் ஷைத்தான் பைத்தியத்தால் தீண்டியவனை போன்று மறுமை நாள் என்ன செய்வார்கள், எழுவார்கள். அப்ப நாம் என்ன விளங்கிடக்கூடாது, ஷைத்தான் பைத்தியத்தை கொண்டு தீண்டுவான் என்று வந்ததினால் ஷைத்தானுக்கு நோய் உண்டாக்குற சக்தி இருக்கு புரிந்து கொள்ளக்கூடாது. பாவமான காரியங்கள், நாம் ஒரு பாவத்தை செய்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இருக்கு பாருங்க, அது யாரோடு தொடர்புபடுத்தப்படும், ஷைத்தானோடு என்ன செய்யப்படும், தொடர்புபடுத்தப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை சாப்பிட்டாங்க, அப்ப ஷைத்தான் வெளியேற்றினான் வருது. அல்லாஹ் தான் கீழே இறக்கி விட்டான். அவங்க ஒரு பாவத்தை செய்து அதனால் ஏற்பட்ட விளைவாக இருக்கும்போது அது யாரோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படும், ஷைத்தானோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படும். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தானுக்கு நமக்கு மனநோயை உண்டாகக்கூடிய சக்தி என்ன செய்யாது, கிடையாது. இந்த வசனத்தில் ஷைத்தான் பைத்தியத்தால் தீண்டியவன் என்று வரும் என்றால் ஷைத்தானுக்கு பைத்தியம் உண்டாக சக்தி வழங்கிடக்கூடாது. வட்டி வாங்கி சாப்பிடுதல் என்பது ஒரு பாவமான காரியம். வட்டி வாங்கி சாப்பிடுபவன் மறுமையால் என்ன செய்யப்படுவான், பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான்.
என்றைக்கும் ஒரு பாவமான காரியத்தை செய்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ஷைத்தானோடு என்ன செய்யப்படும், தொடர்பு படுத்தி சொல்லப்படும். அப்ப ஷைத்தானுக்கு சக்தி இருக்கு, என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. இதுதான் இந்த வசனத்துக்குரிய சரியான விளக்கம். நாம ஷைத்தான் நமக்கு நோய் உண்டாக்குவான்னு புரிந்து கொள்றோம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஷைத்தானை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு விடும். நபிகள் நாயகம் சொன்ன பல ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். ஷைத்தானுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, லம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், லம் யக்திர் மின்கும் இல்லா அதல் வஸ்வஸா, உங்களுக்கு மனிதர்களாகிய உங்களிடத்தில் தீய எண்ணங்களை போடுவதை தவிர ஷைத்தானுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஷைத்தான் எப்படி சொல்லும் போது, உங்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உள்ளத்தில் தீய எண்ணங்களை போடுவான், அந்த அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரம் யாரும் கிடையாது, ஷைத்தானை கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, ஷைத்தான் நம்ம உடம்புல போய் நோய் உண்டாக்க முடியும் என்று ஒரு தவறான ஒரு கொள்கையை நாம் குர்ஆன் சுன்னாக்கு எதிராக புரிந்தோம் என்று சொன்னால் அது நம்ம வழிகேட்டில் விட்டுரும். இன்னும் நம்ம இவ்வளவு ஆதாரங்களை வச்சு சொல்றோம், ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்படி சொல்லிட்டாலே இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். வஹியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வஹியை சிந்திக்காமல், அதாவது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளாமல், ஏன்னா அந்த கொள்கையில ஊறி போய் இருக்கிறாங்க. ஷைத்தான் நமக்கு நோய் உண்டாக்குவான், ஷைத்தான் நமக்கு பைத்தியம் பிடிக்க வைப்பான், ஷைத்தான் நம்ம மேலே இறங்குவான், இப்படிலாம் மக்களை உண்டாக்கி வைக்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, இது குர்ஆன் சொன்ன அடிப்படை தவறு என்று சொல்லும் பொழுது இவர்கள் அறிவை பயன்படுத்தி பேசுகிறார்கள் அப்படிம்பாங்க. இது அறிவெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அறிவுனா எந்த அறிவு, அல்லாஹ்வுடைய வஹி செய்தியின் அறிவை வைத்து நாம் என்ன செய்யறோம், இதை சொல்லி காட்டுறோம். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஆதாரமே கிடையாது. ஷைத்தானுடைய ஒரு ஆற்றலை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு ஷைத்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், பாதிப்பு உண்டாக்க முடியுங்கிறாங்க. என்ன ஆதாரம்? இப்னு மாஜாவில் 3548வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழர், இவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு அமீரா நியமிக்கிறாங்க. இவர் அங்கே போய் வேலை செய்கிறார், பணியாற்றார். அப்போ அவர் தொழும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு குறுக்கீடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தொழுகையில் முழு ஈடுபாடு செய்ய முடியலை, அவருக்கு தொழ முடியலை. அவர் எத்தனை ரக்காத் தொழுதாரு அப்படிங்கிற பஞ்சாயத்து பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு வஸ்வாஸ், ஒரு மன நோய் என்ன செய்து அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ ரசூலாட்ட வர்றாங்க. ரசூலாட்ட அங்கே தாயிஃப்லேருந்து கிளம்பி ரசூலாட்ட வர்றாங்க. ரசூலாட்ட வந்தோடனே நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இப்னு அபிலாசா வந்திருக்காருங்கிறாங்க. இப்னு அபிலாசா வந்திருக்கிறாருங்கிறாங்க. ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே, எதுக்காண்டி வந்தீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அரலலி ஷைவுன் ஃபி சலவாத்தி, எனக்கு தொழுகையில் சில எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, சிந்தனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹத்தா மாதிரி மாவு சல்லி, நான் எவ்வளவு தொழுதேன் என்று எனக்கே தெரிய முடியாத அளவுக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரி சில எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு, ரசூலாடு சொல்கிறார். அப்போ நபியா நான் சொல்கிறாங்க, தாக்க ஷைத்தான், அது ஷைத்தான்பா, அந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்குறவன் யாரு, ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பக்கத்தில் வாங்குறாங்க. அவர் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, மண்டியிட்டு நபிகள் நாயகம் முன்னாடி நிற்கிறார். நின்ன உடனே ரசூலா என்ன செய்கிறாங்க, அவருடைய நெஞ்சில் தன்னுடைய கையால் அவருடைய நெஞ்சில் ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்து விட்டு அவருடைய வாயில் ரசூல்லா துப்புறாங்க, அதாவது ஊதுறாங்க. ஊதிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உஹுருஜ் அதுவல்லாம், அல்லாஹ்வுடைய எதிரியே நீ வெளியே போ அப்படின்னு ரசூலா என்ன செய்கிறாங்க. 3 தடவை செய்தவுடன் ரசூலா சொன்னாங்க, இல்ஹக் பி அமலிக், இப்போ நீ என்ன செய்யி, உன்னுடைய வேலையை நீ செய்யப்பா. அப்போ அந்த உஸ்மான் இப்னு அபிலாஸ் சொல்கிறாரு, ஃபல அம்ரி மா அஹ்சிபு ஹாலத்தினி பாது, எனக்கு என்னுடைய வாழ்நாள் மீது ஆணையாக சொல்கிறேன், அதுக்கு பிறகு எனக்கு தொழுகை என்ன செய்யல, எந்த விதமான குழப்பமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோன்று இதே சம்பவம் சற்று மாற்றமாக முஸ்லிம்லேயும் பதிவு செய்யப்பட்டு 4431வது செய்தியாக இந்த அம்ரு இப்னு ஆஸ் என்ன செய்கிறாரு, உஸ்மான் இப்னு அபிலாஸ் என்ற நபி தோழர், இவர் ரசூலாட்ட வர்றாரு. யார் ரசூலல்லாஹ், முதல்ல ஆமாம் அதே நபி தோழர் தான். யார் ரசூலல்லாஹ், இன்ன ஷைத்தான கது ஹால பைனி ஓ பைன சலாத்தி ஓ கிராஅத்தி, ஷைத்தான் நான் தொழும்போது நான் ஓதுறது என்னுடைய கிராத்துக்கும் எனக்கும் மத்தியில் ஒரே குழப்பத்தை உண்டாகிட்டே இருக்கிறான். ஒரு அல்ஹம் சூரா ஓதுனாலே 9 தடவை ஓதுற மாதிரி வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது சிந்தனை போயிடும், திரும்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கணும், திரும்ப எங்கேயாவது சிந்தனை போயிடும். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒரு சூறா ஓதிக்கிட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு சிந்தனை எங்கே திரும்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம்.
இந்த மாதிரி ஷைத்தான் வந்து நான் ஓதும் போது எனக்கு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறான், எல்பிசுவா அலைய, எனக்கு அவன் குழப்புகிறான் அப்படின்னு சொன்னவொன்னே நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான், யுகால் ஹின்சப், அவனுக்கு அந்த ஷைத்தானுக்கு பேரு ஹின்சப். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அந்த ஷைத்தானுக்கு வந்து அந்த அவருக்கு அந்த தீய எண்ணங்களை போடக்கூடிய ஷைத்தான் யார் என்று இறை தூதருக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி கொடுப்பான். அப்போ அது ஹின்சப்ங்கிறாங்க. ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, நீ வந்து இந்த மாதிரி உணர்ந்தால் ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, நீ வந்து அவனை விட்டு ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தர, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் அப்படின்னு சொல்லி வத்ஃபில் அலா யஸாரிக், உன்னோட இடதுபுறமா 3 தடவை துப்புறதுன்னா எச்சி வராமல் துப்புறது. நம்ம வந்து தொழுகை நிற்கும் போது நமக்கு ஒரே நமக்கு குழப்பிக்கிட்டே வச்சுருங்க, தக்பீர் கட்டிக்கிட்டு அவுது பில்லாஹி ஷைத்தான் ரஜீம் அப்படி துப்புனா போதும். 3 தடவை என்ன செய்யுங்க, துப்புங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஃபஅல்து தாலிக்க, நான் இதை செய்தேன், ஃபஅத்ஹபஹுல்லாஹு அன்னி, அல்லாஹ் எனக்கு என்ன செய்து விட்டான், அதை போக்கி விட்டான், அந்த மாதிரி என்ன எனக்கு என்ன செய்யல, ஏற்படவில்லைங்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு பார்த்தீங்களா ஷைத்தான் மனநோய் உண்டாக்க முடியும். இதில் என்ன இருக்குது, ஷைத்தான் நம்ம உள்ளத்தில் வந்து தீய எண்ணங்களை போட முடியும், நல்ல மதுகளை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய காரியங்களை செய்வான் என்பதுதான் இருக்குதே தவிர அவன் வந்து நமக்கு நோய் உண்டாக்க முடியும் என்பது போன்ற, உடலுக்கு வந்து நோயை உண்டாக்க முடியும் என்பது போன்ற ஆதாரம் இது என்ன செய்யாது, கிடையாது. ஷைத்தான் வந்து நமக்கு வந்து தொழுகை நாம அவனுடைய நோக்கமே என்ன, நாம நல்ல மதுகளை செய்ய விடாமல் கெடுக்க வேண்டும் என்பதுதான். இதுல வந்து உடல் ரீதியாக பாதிப்பு உண்டாக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. நாம தொழும்போது ஷைத்தான் எப்படி தான் கெடுப்பான், நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அகமது என்ற கிரந்தத்தில் 8019வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அகதக்கும் இதா கானஃபி சலாத்தி, நீங்க தொழுகையில் இருக்கும் பொழுது ஜாவு ஷைத்தான், ஷைத்தான் நம்ம கிட்ட வருவான். இது உண்மையான இப்லீஸ் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்ட ஷைத்தான் இருப்பான், நம்மளை வழி எடுக்கக்கூடிய ஷைத்தான் இருப்பான். ஷைத்தான் நம்ம கிட்ட வருவான், வந்து ஃபஅபஸ பிஹி கமா யபிசு ரஜுலு பிதாபத்திஹி, ஒருத்தன் மாட்டை கால்நடை எப்படி அடிப்பானோ அது மாதிரி ஷைத்தான் அவனை அடிப்பான். இந்த ஷைத்தான் அடிப்பான், ஷைத்தான் குத்துவான், ஷைத்தான் பிடிப்பான், என்ன வந்தாலும் என்ன அர்த்தம் தான், வழி எடுக்கக்கூடிய காரியத்தை செய்வான்னு அர்த்தம். ஷைத்தான் வந்து காதில் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னோம்னா ஷைத்தான் வழி எடுக்கிற வேலையை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த இதை கூட புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்க, பார்த்தீங்களா ஷைத்தான் அடிக்கிறான், ஷைத்தான் குத்துறான், அப்போ ஷைத்தான் நம்ம பாதிப்பு உண்டாக முடியும்பாங்க. ஷைத்தான் அடிக்கிறான், பிடிக்கிறான், குத்துறான், வைக்கிறான், என்ன வந்தாலும் சரி, அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா நம்மளை வழி எடுக்கிற வேலையை செய்கிறான் தான் அதுக்கு அர்த்தம். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தொழும் பொழுது ஒருத்தன் மாட்டை மேய்க்கிறவன் மாட்டை எப்படி அடிப்பான் அது மாதிரி ஷைத்தான் அவங்களை அடிப்பான். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு என்ன செய்வான், பல எண்ணங்களை வந்து ஷைத்தான் போடுவான். ஒரு காமெடியாக கூட சொல்லுவாங்க, ஒரு அஜர்த்து வந்து என்ன செஞ்சிட்டாராம், 3 ரக்காத சலாம் கொடுத்துட்டாராம். அப்போ தொழுதை எல்லாருமே ஒன்றுமே சொல்லலை. ஒரு ஆள் மட்டும் சொன்னாராம், அஜர்த்து நீங்கள் 3 ரக்காத சலாம் கொடுத்துட்டீங்க. அப்போ என்னடா ஊரே அமைதியாக இருக்குது, தொழுதவன் ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறான், நீ மட்டும் எப்படிடா சொல்கிற, இல்லை அஜர்த்து நீங்கள் 3 ரக்காத என்ன செஞ்சிட்டீங்க, சலாம் கொடுத்துட்டீங்க, எப்படிப்பா சொல்கிறீங்க, எனக்கு வந்து மொத்தம் 4 கடை இருக்குது, மொதல் ரக்காத்தில் வந்து மொதல் கடையுடைய கணக்கு வழக்க ஃபுல்லாக முடிப்பேன், 2வது ரக்காத்தில் 2வது கடையுடைய கணக்கு வழக்க ஃபுல்லாக முடிப்பேன், 3வது ரக்காத்தில் 3வது கடையுடைய கணக்கு ஃபுல்லாக முடிப்பேன், இன்னொரு கடை பாக்கி இருக்குது, அப்போ நீங்கள் 3 தானே தொலை வச்சிங்க. இது ஒரு காமெடிக்காக சொல்லப்பட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்து ஷைத்தான் செய்ய நாம் தொழும்போது பலவிதமான தீய எண்ணங்களே அவன் வந்து போடுறான், நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் வச்சோன்னு சொல்லி. இப்போ நம்ம அதுலேருந்து தப்பிச்சு கரெக்டாக நம்ம தொழுகை கரெக்டாக என்ன அர்த்தம், வெளிப்புற சிந்தனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தொழுகை சரியாக இருக்குன்னா நம்ம ஓத வேண்டிய அவுராதில் கரெக்டாக ஓதிடும். ருக்குவில் ஓத வேண்டிய துவா, சமியாது ஹமிதா ஓத வேண்டிய துவா, சுஜூதில் ஓத வேண்டிய துவா எல்லாம் கரெக்டாக ஓதிட்டோம் வச்சுக்கிறேங்க, நம்ம இஹ்லாஸாக நம்முடைய தொழுகை இருக்கும் என்றால் அது அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்குமே தன்னை மறந்து என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஒரு சஹாபி வந்து ஒரு பல கலர்கள் நிறைந்த ஒரு வண்ணச்சிலையை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அதை வீட்டில் கிப்லாக்கு முன்னாடி தொங்க போட்டிருக்காங்க. ரசூலா தொழும்போது தொழுது விட்டு சொல்கிறாங்க, இதை நீங்கள் அகற்றி விடுங்கள், நான் தொழும்போது என்னென்ன செய்து விட்டது, திசை திருப்பி விட்டது. அப்போ நம்ம தன்னை மறந்து ஒருவன் தொழ முடியும் என்பதெல்லாம் பொய். நாம் தொழும்போது எத்தனை ரக்காத் தொழுதோ சிந்தனையில் இருக்கணும், என்ன சூறா ஓதணும்னு இருக்கணும். அப்போ நம்ம தொழுகை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கரெக்டாக ஓத வேண்டிய விஷயம் கரெக்டாக ஓதிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம தொழுகை சரியாக அமைஞ்சிடும். இப்போ இதுலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, ஷைத்தானை செய்வான் அல்லுரத்த பைன அல்யத்தைஹி, அவனுடைய மலத்துவாரங்களுக்கு மத்தியிலே காற்று வர்ற மாதிரி உணர்வை ஏற்படுத்துவான். ஷைத்தானுக்கு காற்று வர வைக்கிற சக்தியெல்லாம் கிடையாது, தீய விஷயமா இருக்கிறதால ஷைத்தானால சொல்லப்படுது, நம்மளை குழப்பறதுக்காண்டி உள்ள விஷயமா இருக்கனால.
அப்போ நமக்கு என்ன செய்யும், காற்று பிரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வசுவாசனை செய்வான், உண்டாக்குவான். அப்போ நபி என்ன சொல்றாங்க, ஃபைதா வஜத அஹதுக்கும் ஷையன் மின் தாலிக்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஃபலா யன்சரிஃப் ஹத்தா யஸ்மா சௌத்தன், இந்த காற்று பிரிந்ததற்கான சப்தத்தை அவர் செவியேற்கும் வரை, அவர் எஜித ரீஹன், அவர் அல்லது அதற்குரிய நாற்றத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம காற்று பிரிஞ்சிட்டு சந்தேகப்படாதீங்க அப்படின்னு நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. நமக்கு இப்படிலாம் சைத்தான் உண்டாக்குவான். இப்போ நம்முடைய அந்த பின் துவாரம் இருக்கு பாருங்க, சதைய போதி ஒட்டி இருக்கும்போது அது விடுபட்டா கூட காற்று வந்த மாதிரி உணர்வு ஏற்படும். அப்போ நம்ம அதை நினச்சி தொழுகையில் நமக்கு தொழுகை போயிடுச்சோ கூடாதோன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காற்று பிரிக்க வேண்டும் என்றால் அது சப்தம் நமக்கு நம்ம தெளிவாக நாம் உணரணும், மற்றவங்கள கேட்கணும் புரிஞ்சிடக்கூடாது, நாம் உணரணும் நமக்கு தெளிவாக என்ன தான் பிரிஞ்சிருக்கு, காற்று தான் பிரிஞ்சிருக்கு, அது அதற்குரிய நாற்றத்தை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். ரெண்டும் இல்லையா நாம் பாட்டுக்கு என்ன செஞ்ச தொழுதுறோம், நமக்கு அது அல்லாஹ் என்ன செய்யப்படாது, குற்றமாக பதிவு செய்யப்படாது. இந்த காற்று பிரிந்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்டம் சஹீஹுல் புகாரில 137வது சட்டமான செய்யப்பட்டுக்கு பதிவு செய்யப்பட்டு, ஷைத்தான் நம்மளை எப்படி தான் கெடுக்கிறான் பாருங்க. புகாரில் 585வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா நூதியலி சலாத்தி அதுபர ஷைத்தான் லஹு லுராத்தும், தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் செய்வான், காற்று விட்டு கொண்டு ஓடுவான். பாங்கு சொன்னா அவன் காத்து விட்டு ஓடுறான், காற்று விட்டு கொண்டு ஓடுவான். ஹத்தாலா எஸ்மா ததீன், பாங்கு சத்தத்தை கேட்க முடியாத தூரத்துக்கு என்ன செய்யறான், அவன் ஓடி விடுகின்றான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் நம்மளை கெடுக்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கிட்ட தான் கெடுக்க முடியும், எங்கோ உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, அவன் தீ எண்ணங்களை போட முடியாது. அவன் பாங்கு சொல்லும்போது ஷைத்தான் ஓடிடுறானா, ஃபைதா குதிய ததீன், பாங்கு முடிந்து விட்டால் அக்பல திரும்ப வந்துடுறான். ஹத்தா இதா சுவிபி சலாத்தி, தொழுகைக்கா இக்காமத் சொல்லப்பட்டால் அது பெற திரும்ப என்ன செய்யறான், புறமுதுகு காட்டி ஓடுகின்றான். இக்காமத்து முடிந்த பிறகு ஹத்தா இதா குதிய தஸ்வீப், இக்காமத்து முடிந்து விட்டால் அக்பல அவன் முன்னோக்கி ஹத்தா யஹ்துர பைனல் மரியு நஃப்ஸி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கும் அந்த உள்ளத்துக்கு மத்தியில் என்ன செய்யறான், தீய எண்ணங்களை அவன் போடுகின்றான். நம்ம தொழும்போது தான் என்ன செய்வான், உதுக்குர் கதா லிமா லம் எதுக்கும் லம் யகுன் எதுக்குரு மின் கபுல், அவன் இதுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்காத விஷயத்தையெல்லாம் ஷைத்தான் செய்வான், போடுவான். நம்ம தொழும்போது தான் கற்பனையிலே வந்திருக்காது, அல்லாஹுக்குமே தக்பீர் கட்டுவோமா, அப்போ தான் நம்ம எந்தோ ஒரு அந்த திருவனந்தபுரத்தில் ஒரு மாமி இருந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க நம்ம பார்க்கணுமே, வாழ்நாளை பற்றி யோசித்தே இருக்க மாட்டோம். தக்பீர் கட்ட பிறகு தான் எல்லா சிந்தனையும் என்ன செய்யும், அந்த ஷைத்தான் கொண்டு போடுவான். அப்போ நபியா நான் சொல்கிறாங்க, நம்ம தக்பீருக்கு இதான் நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா, ரசூலா சொல்கிற மாதிரி நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா. அப்போ ஷைத்தான் நாம் இருக்கா நம்ம நம்புகிறோம், கைப்பா நம்புகிறோம், இது உண்மையை நாம் உணரவும் செய்கிறோம். ஷைத்தான் இருக்கிறான் என்பதை நம்ம அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, அவன் இதுக்கு முன்னாடி நினைத்து பார்க்காத விஷயங்களை எல்லாம் ஷைத்தான் என்ன செய்கின்றான், அவன் உள்ளத்தில் போடுவான். எந்த அளவுக்கு அவன் எத்தனை ரக்காத் தொழுதான் என்று அறியாத அளவுக்கு ஷைத்தான் செய்ய உண்டாக்குவான். இதற்கு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நம்ம தொழும் பொழுது எத்தனை ரக்காத் தொழுதோம் தெரியாமல் போயிட்டுன்னு வச்சுருங்க, இதுக்கு எப்படி தீர்வு? சஹீஹ் முஸ்லிம்ல 990வது செய்தி, அது புகாரில 3285வது செய்தி. நபியா நான் சொல்றாங்க, ஷைத்தான் நம்ம உண்டாயிட்டான் வச்சுக்கிடுங்க, அந்த ஷைத்தான் எப்படி நம்ம முறியடிக்கிறது? நபியா நான் சொல்றாங்க, உங்களை ஒருவர் தொழும் பொழுது 3 தொழுதாரா 4 தொழுதாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டால், எது சந்தேகமோ அதை விட்டுறணும். 3ஆ 4ஆ சந்தேகம் வந்தா 3 என்பது என்னது நமக்கு உறுதியானது, 4 தான் சந்தேகம். 3ஆ 4ஆ சந்தேகம் வந்தால் 4 தொழுதமாங்கிறது சந்தேகம். அப்போ எது உறுதியானது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வல் எபினி அலாமஸ்தைக்கன, எது உறுதியானதோ அதன் மீது கட்டமைத்துக் கொள்ளட்டும். சும்ம யஸ்ஜு சஜிதத்தைனி, பிறகு அவர் என்ன செய்யட்டும், 2 சஜிதா செய்யணும். நமக்கு 3 தொழுதோமா 4 தொழுதோமா சந்தேகம் வந்துருச்சுன்னா நாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 3ன்னு வச்சு 4 தொழுதுறணும். அது 5ஆ கூட இருக்கலாம், அது சரியா எத்தனையா கூட இருக்கலாம், 4ஆ கூட இருக்கலாம். நாம் அத்தஹியாத் ஓதிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். ஃபைன் சல்லா ஹம்சன், நாம் 5ஆ தொழுதுருந்தோம் வச்சுக்கிட்டு ஒரு பேச்சுக்கு 5ஆ கூட தொழுதுருக்கலாம், 5ஆக தொழுதிருந்தால் ஷஃபஅன லஹு சலாத்தஹு, அது அவருடைய தொழுகைக்கு 2 மடங்கு கூலியை தந்துவிடும். நாம் சஜிதா சவு பண்ணும் பொழுது சஜிதா சவுல சஜிதா ஓதுற துவாவை தான் ஓதணும், 2 மடங்கு கூலியை தந்துவிடும். வ இன்கான சல்லா இத்துமாமன், அவன் முழுமையாக 4 தான் நம்ம தொழுதிருந்தோம் என்று சொன்னால் கானத்தா தர்ஹீமன் ஷைத்தான், அது ஷைத்தானுக்கு மூக்கறுப்பாக ஆகிவிடும். அவங்களுடைய நோக்கம் என்ன, நம்ம தொழுகையை விட்டு நம்மளை கெடுக்க வேண்டும் என்பது. நாம் எத்தனை தொழுதும் பிரச்சனை வரும்போது
நாம் தொழுது நாம் எது உறுதியானதோ அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு ரக்காத் தொழுது நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதா பண்ணோம் வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் என்ன நோக்கத்துக்கு வந்தானோ அது அடிபட்டு போயிடுது. அது அவனுக்கே செய்து விடுகிறது, மூக்கறுப்பாக ஆகிவிடுகிறது. அப்போ இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸுக்கு ஷைத்தான் தீ எண்ணங்களை போட்டானா இல்லையா? அதில் உடல் ரீதியாக நோய் உண்டாக்க முடியும் என்பதுக்கு என்ன கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாத விஷயத்தை என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக காட்டுறாங்க. அதுக்கு பதில் இதுதான். அது உடல் ரீதியான ஏற்படக்கூடிய நோய் கிடையாது. என்ன விஷயம், ஷைத்தான் மனசுல தீ எண்ணங்களை போடுவது. என் நபிகள் நாயகம் ஒவ்வொரு மனுஷனும் ஏற்படும் சொல்லி இருக்கிறாங்க. அவனுக்கு ரசூலுல்லாஹ் இறை தூதரா இருப்பதனால அவங்க ஒரு மோஜிசா பண்ணாங்க. இறை தூதர்களுக்கு அல்லாஹ் தனி சிறப்பு இருக்குதா இல்லையா? அவருடைய வாயில் என்ன செய்றாங்க, ஊதுறாங்க. உஹ்ருஜி அதுவல்லா, அது துவா, அல்லாஹ்வுடைய எதிரே வெளியே போன்னு சொன்னோம்னா அந்த ஷைத்தானுடைய பாதிப்பு ஏற்படாமல் அல்லாஹ் அவர் என்ன செய்தான், காப்பாற்றினார். நபிகள் நாயகத்துக்குள்ள ஒரு தனிச்சிறப்பு. நமக்கு அது போன்று ஏற்பட்டால் நம்ம தொழுகை என்ன செய்யலாம், இடதுபுறமாக 3 தடவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 தடவை சொல்லி இடதுபுறமாக என்ன செய்யணும், 3 தடவை நாம் துப்பிக்கொள்ள வேண்டும். அல்லது நம்ம மறந்துட்டோம் சொன்னோம்னா சஜிதா சவ் பண்ணிட்டோம் வச்சுக்கிடுங்க, அது ஷைத்தானுக்கு என்ன செய்யும், மூக்கறுப்பாக ஆகும். இது 2வது ஆதாரத்துக்குரிய பதிலாக என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். அடுத்தவர்கள் வைக்கக்கூடிய அந்த தவறான புரிதல்கள், ஆதாரம் சில விஷயங்கள் ஹதீஸ் லைஃபா இருக்கும், சில விஷயம் தவறான புரிதலாக இருக்கும். அது என்னென்ன செய்திகள் என்பதையும் நாம் என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.